1967ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி வடலூர் கோல்சாலையினை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் துவங்கி 159வது ஆண்டு விழா தொடங்கியிருக்கிறது. மனித பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் பிற மனிதனுடைய பசி துன்பத்தை ஆற்றுப்படுத்துவது அவசியம். பெருமானுடைய திரு மொழிகள் கடவுளை தேடி தேடி அலையக்கூடிய மனித இயல்பினை எங்கு இருப்பார், எப்படி இருப்பார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி காண்பது என்று நாம அல்ல, நம்மை விட பன்மடங்கு உயர்ந்த படா படா ஞானிகள், யோகிகள், முத்தர்கள், சித்தர்கள், தவசிகள், விருடிகள், இவ்வாறான பெரியோர்கள் எல்லாம் தேடி அலைந்த இடத்துல வள்ளலார் இருந்த குடிசையிலும் குலவி நுழைந்து உள்ளமனம் சிறு குடிசை நுழைந்தான் என்ற அந்த பாசுரத்தை திருவருட்பிரகாசர் தருகின்றார். ஏனென்றால் ஆண்டவன் இருக்கக்கூடிய இடம் நமக்கு தெரியாது, ஆனால் நாம் இருக்கக்கூடிய இடம் ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவன் தேடி வருவதே சால சிறந்தது என்ற மொழியை தருகின்றார். இந்த உலகிலே இந்திய நாடு சிறந்ததாக விளங்கிடினும் தமிழ்நாடு, தமிழ் மொழி மிக மிக சிறந்ததாக உணர்கின்றோம். ஏனென்றால் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அனுப்பக்கூடிய பேர் ஆற்றல் பெற்றது இந்த மொழியும் இந்த நாடும். அதனாலே இந்த நாட்டிற்கு பக்தி நாடென்றும், முக்தி நாடென்றும், பக்தி மொழி என்றும், முத்தி மொழி என்றும் மொழி இயலார்கள் மொழிபெயர். நாம் அறிவை பெறுவதற்கு 3 குணங்களிலே சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம் ஆகிய 3 குண எழுச்சியை சத்துவ குண எழுச்சியாக மாற்றி தருவதற்கு கடவுள் வழிபாடு அவசியம் தேவைப்படுகிறது. அந்த கடவுள் வழிபாடு பயனுடையதாக அமைவது சால சிறந்தது. அந்த வகையிலே காலமுள்ள போதே ஆன்ம லாபத்தை அறிந்து அடையக்கூடிய மிக உன்னதமான வழியை திருவருட்பிரகாச வள்ளலார் நமக்கு தந்திருக்கு. நமது மூதாதையர்கள் நாகையிலிருந்தும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் இந்த தர்மசாலையை பாதுகாக்க ஐயாவோடு அணக்க தொண்டராக இருந்த காரணப்பட்டு கந்தசாமி ஐயா, அமாவாசை பரதேசி, இவ்வாறான அன்பர்கள் எல்லாம் இறந்தவர்கள் நாகை அன்பர்களோடு சேர்ந்து நாகை அன்பர்கள் 1868ஆம் ஆண்டு நாகைக்கு வள்ளலார் வீரப்ப செட்டியார் என்ற ஒருவருடைய அன்பினால் நாகைக்கு எழுந்தருளி முத்தி மண்டபத்திலே இருந்தார் என்று ஒரு வரலாறு சொல்லுவார். அவ்வகையிலே அதிலிருந்து நாகை அன்பர்கள் இந்த வள்ளல் பெருமானுடைய நாடி வந்திருக்கிறார். 1992 அதி தீவிரமாக முயற்சி செய்திருக்கிறார். இந்த தர்மசாலை ஐயா அமைச்ச பிறகு இங்கே அதற்குடைய பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து கொண்டு வருவதும் வண்டியிலேயும், மேலும் அந்த ஐயா அமைச்ச விழல் கட்டிடத்தை வேந்து கட்டுறதும், ஞான சபையை புதுப்பிச்சு கொடுக்குறதும், இந்த இடத்தை கட்டுறதும் நாகப்பட்டினம் அன்பர்கள் தான். ஆனாலும் நாம் ஆன்மீக துறையிலே இன்னும் கொஞ்சம் தாமசமாக இருக்கணும்.
நமக்கு வாய்ப்பாக கிடைத்த ஒன்று நமக்கு இந்த தர்மசாலை. அதை பொறுப்புடனே நாம் செயலாற்றுதல் அவசியம். ஏதோ சாப்பிட வந்தாங்க, சாப்பாடு போட்டோம், அல்லது நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு ஏன்னு அப்படி நினைக்கக்கூடாது. சாப்பிட வர்ற ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு தவத்தை கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அவர்கள் பல வகையான சூழலில் நம்மளை செய்வார்கள். அவையெல்லாம் சகித்தல், பொறுத்தல், விட்டு கொடுத்தல், உபகரித்தல், இன்புறுதல் என்ற தன்மையிலே நாம் அந்த தர்மசாலையை நாம் நடத்தி கொண்டு இருத்தல் அவசியம். அறநிலைக்கு துறை வருவதற்கு முன்னே நாகை அன்பர்கள் தான் பொறுப்பெடுத்து அந்த சாலையை நடத்தியிருக்கிறார்கள். 1836ஆம் ஆண்டு அந்த என்டோன்மெண்ட் போர்டு வந்த பிறகு நம்முடைய சங்கத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆள் தலைமையேற்று அந்த பணியை 1936ஆம் ஆண்டு தலைமையேற்று சுப்பராய சுவாமிகளை தலைமையேற்று அந்த சங்கத்தை நடத்தி, அப்போது விழா காலங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பாக்கி நாட்களெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்ற ஒப்பந்தப்படி அவ்வாறு இதுவரையிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நாம் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இவைகளில் நம்முடைய குடும்ப தெய்வம், குல தெய்வம், கும்புற தெய்வம், எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் தெய்வத்தினுடைய தன்மை உடையவர் வள்ளலார் என்ற தன்மையை உணர்ந்து கொண்டேன். தெய்வ தன்மை உடையவரால், அதாவது என்ன, அதாவது மற்ற இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே என்று சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம் தன்னை எண்ணி நோவது என்று புதிதளவே என்றும் உளதாம் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னை என்ற அடக்கத்தில் திருவுருவமாக இருந்து நம்மை அடங்கி இந்த ஆன்மீகத்தை நாட்டம் கொண்டால் ரொம்ப வேகமாக நீங்கள் பயணிக்கலாம். அளவுகர கடந்த சமயங்கள், மதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள் இவைகளெல்லாம் தோன்றி இங்கே வந்தாலும் இரக்கம் என்பது இல்லாவிடில் அது நாம் சடத்திற்கு ஒப்பாகும். அதைத்தான் என் உயிர்தான், உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை, இரக்கம் ஒருவில் உயிரும் ஒருவும். இரக்கம்தான் உயிர், உயிர்தான் இரக்கம் என்ற மொழியை மொழிந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் நமக்கு தந்த பெருமான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற 4 ஒழுக்கங்களை தந்து அதனால் அடையக்கூடிய பயனாகிய ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் என்ற நிலைக்கு கொண்டு கடவுளை பார்த்துடலாம். ஆனால் நம்முடைய உயிரை நாம் காண்பதுதான் அறிவு. நம் உயிரை நாம் காண்பது, நம் உயிர் எங்கு இருக்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற ரகசியங்கள் இந்த உடம்பு ரகசியமாக வைத்திருக்கு. அது பிரம்ம ரகசியம். அந்த உயிருக்குள்ளே இந்த உடம்பினுடைய நுணுக்கங்கள் ரகசியமாக அதுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அது சிவ ரகசியம். அந்த எல்லாத்தையும் தெரியலாம் என்பதனால்தான் அகவலிலே பிரம்ம ரகசியம் பேசிய நுளத்தே தரமுற விளங்கும் சாந்த குருவே சிவச ரகசியமெல்லாம் தெரிவித்து நுளத்தே என்று பெருமான் நமக்கு. ஆகையினால அருள் வேட்கை உடையவர்கள், ஆண்டவனை காணக்கூடியவர்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களை கொண்டு கடவுள்கிட்ட அழைத்து நாம் தாமசமாக பின்வாங்கக்கூடாது. அது மனித பிறப்புக்கு உகந்தது அல்ல. ஏனென்றால் இன்ப துன்பம் எல்லா பிறப்பிலையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது துன்பம் இல்லை என்றால் ஞானம் தோன்றாது. அந்த துன்பம் அதை இலகுவாக்கி லாபத்தை தரக்கூடிய தன்மைக்கு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை திருவருட் பிரகாசர் தந்திருக்கின்றார். அதுவும் அவர் ஏற்றி வைத்து அணையா அடுப்பாக பாதுகாத்து பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை என்ற
7 வகை பிணிகளிலிருந்து உயிர்கள் தேங்கும் போது நீங்கள் அறிந்தாலோ அல்லது கேட்டாலோ பார்த்தாலோ நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இயன்ற உபகாரம் செய்ய முயற்சி செய்யும். அந்த முயற்சியானது உங்களுக்கு பல பிறவிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம், இந்த பிறப்பில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும் என்ற நிலைதான் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த தர்மசாலை 159வது 60வது துவக்க நாள் விழா வருகின்றது. எல்லா அன்பர்களும் நாகை சாதக சங்கத்திற்கு நன்கொடையாளர்கள் நிறைய கொடுத்து இங்கே அதை வளப்படுத்தி நாம் அந்த துணிச்சலோடு தைரியத்தோடு இங்கே இப்போ விழான்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய கூட்டம்தான் இங்கு விழா. ஏனென்றால் நாம தான் அந்த செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்குது. அதனால் எல்லோரும் ஒவ்வொரு சங்கத்தார்களும் வந்திருக்கிறாங்க. கோவையிலேருந்து சிறப்பாக ஐயா பிரபாகரன் இருக்கார். கன்னியாகுமரியிலிருந்து நம்மளுடைய குடும்ப விழா தான், அதுவும் தர்மசாலை விழா. கன்னியாகுமரியிலேருந்து ஐயா பத்மேந்திரா ஐயா வந்திருக்காங்க. மதுரையிலேருந்து சீதாபதி, நமது சீனிவாசன் ஐயா, ஐயா சந்திரசேகர ஐயா அவர்கள்லாம் வந்திருக்காங்க. காரையிலேருந்து சேனாதி வந்திருக்காங்க. மற்றும் நம்முடைய சங்கத்தார் ஆந்திராவிலேருந்து வேணுகோபால் பிள்ளை வந்திருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நாமும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளராகி உலகியல் நடத்தல் வேண்டும். இன்னொரு இது என்னன்னா, இந்த பாரம்பரியம், அதாவது தமிழினுடைய இயற்கை உண்மை என்ற பாரம்பரியம், அது நம்மளால் தான் அது வெளிப்பட முடியும். ஏன் சொல்கிறேன்னா, புலால் மறுத்தல், கொல்லாமை, இரக்கம், உயர்ந்த தெய்வ வழிபாடு, அந்த உயிர் இரக்கம், இவைகளெல்லாம் நாம் கடைபிடித்து போகும்போது அது சமூகத்திலே மறைந்து கொண்டு இருக்கிறத நாம் நம்முடைய பழமையை நாம் தான் புதுப்பிக்கணும். அப்போது புதுப்பிச்சா இந்த மண்ணுக்கு வேண்டிய லாபமும் பெருமையும் சிறப்பும், இந்த உலகத்துக்கு வேண்டிய லாபமும் சிறப்பும் ஆன்ம லாபத்துக்குள்ளே இருக்குது. அதனால்தான் ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடையுங்கள் என்று வள்ளல் பெருமான் நமக்கு வலியுறுத்துகின்றார். அந்த ஆன்ம லாபம் என்றால் எல்லா உயிர்களையும் அதாவது விளக்கம் பெறுவதுதான் ஆன்ம லாபம். அதாவது இயற்கை உண்மை விளக்கம், சாகா கல்வி, அதை கற்க தொடங்கி நாம் கற்க வேண்டும். இல்லாத புதுமை தேடி 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 பார்த்தேன். எங்கே என்ன இருக்குது, எங்கே என்ன இருக்குது, யார் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கடவுள் எப்படி எங்கெங்கெல்லாம் சுவராசியமான ஒரு நிறைவான ஒன்று. ஆனால் அந்த புனிதன் திருவருட்பிரகாச வள்ளல் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல்பாகிய ஒன்றை வரமாக ஆண்டவனிடம் வாங்கிய அந்த உத்தமனுடைய திரு அருட்பாவுக்குள்ளே எல்லா ரகசியங்களும் உலக வாழ்க்கைக்கு வராது என்று நினைக்க வேண்டாம். எல்லா சப்ஜெக்டும் அதுக்குள்ளே இருக்கு. வாழ்க்கையும் நமக்கு இன்புறலாம், எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய் வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம், அன்புடையீர் வம்மினிங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுவின், அகவடிவிங் அனகவடிவாகி பொன்புடைனன் குளிரொளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பிறர்கரிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே என்றுரைமின் தீமையெல்லாம் தீமை பிறருக்கு செய்கிற நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யவே செய்யாது. பொறாமை இலகுவா வந்துடும், நமக்கு எதிரி. தற்பெருமை இலகுவா வந்துடும். அதாவது கெடுதல் இந்த தேகத்துக்கு இயல்பு. ஏன்னா அசுத்த பிரகிருதி தத்துவத்தால் ஆன தேகம் முயற்சி செய்து சுத்த பிரகிருதி தத்துவமாக அவருடைய பேரை நாம் எடுக்கணும். சன்மார்க்க சங்கத்தார்கள் ஏமாந்து போனோம் இருக்கக்கூடாது. அதனால
சரியாக நாளைக்கு விழாவில் கூழ் காய்ச்சுறவங்க கூழ் காய்ச்சுவாங்க, 3 மணிக்கு அகவல் பாடுறவங்க பாடுவாங்க, ஒரு பக்கம் இட்லி வைப்பாங்க, பாய்லரில் வேலை செய்வாங்க, சமையல் உணவு செய்வாங்க, பரிமாற செய்வாங்க. அந்த வேலையும் கச்சிதமாக அழகாக முடிச்சுட்டு நம்மளுடைய அவங்க பாராட்டுனாங்க, பெருமை சொல்லுவாங்க, அது வாங்கட அல்ல. நமக்கு வேண்டியது பாராட்டு, நம்முடைய தலைவனுடைய சொல்லு, அதுதான் நமக்கு பாராட்டு. அவரை நாம் எண்ணி நம்முடைய பிறவி கடனை, ஏன்னா எல்லா பிறப்புலையும் அவர் தான் இனிமேல் நமக்கு அதிகாரி. அதனால் சிவம் என்பதும் அருட்பெருஞ்சோதி என்பதும் வள்ளலார் என்பதும் எல்லாம் ஒரே நிலையிற்குள்ளே அடங்கிவிடும். வேறு வேறு என்று நினைக்க வேண்டும். நாம் இருக்கிற வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய, அதாவது அமைதியாக பேராசை பெரு நஷ்டம் என்பது போல பேராசைப்பட்டு அவங்க வாழ்கிறாங்க இவங்க வாழ்கிறாங்கிற வாழ்க்கை நமக்கு அல்ல. என்ன நீங்கள் இப்படி வாழ்கிறாங்கன்னு உங்களை கேட்டாலும் ஆமாங்க எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே இலகுவாக எளிமையாக அந்த வாழ்க்கையை கொண்டு போக பழகணும். அப்போ அந்த பழக்கம்தான் வாழ்க்கையை உயர் வாழ்க்கையாக நமக்கு மாற்றி தரும். அனைவரும் பெருமானுடைய அடிவர்கள் உங்களுடைய அனைவரையும் உங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்து அந்த உங்களை பற்றி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய மெனக்கெடும் உங்களுடைய குடும்பமும் அவற்றை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்களும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அவ்வாறே அவர் எல்லா வளமும் தோன்றா துணையாக அவர் சத்தியமாக நமக்கு விளங்குவார். யாதொரு பயமும் தடையும் அச்சமும் கொள்ள வேண்டுவது இல்லை. அதனால் அற்புதங்கள் அதிசயங்கள் ஒன்றும் இல்லை, சித்துத்தன்மை இல்லைன்னு எண்ணி திகைக்க வேண்டாம். அற்புதம் அதிசயங்களெல்லாம் காலத்தால் அவர்கள் இங்கே வழங்கி நமக்கு ஆட்கொண்டு அதனுடைய நமக்கு முன்னே 100 ஆண்டுகளுக்கு மேலே பெரியோர்கள் வளர்த்து வந்திருக்கிறார். இப்போ தற்காலம் நாம் எடுக்கிறோம். இதற்கு பின்னேயும் அது நடக்க போகும். அதனால் என்னால் ஆகிறது என்ற கருத்து நோக்கம் கொள்ளப்படாது. நம்மை ஈடுபடுத்தி நம்முடைய அமைதி வாழ்க்கையில் உள்ள இன்பமும் அமைதி வாழ்க்கையில் உள்ள பிறவி சுருக்கமும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பல அனைவரையும் பல்லாண்டு வாழவும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நோய் இல்லாதபடி இருக்கவும் இயற்கை உண்மை விளக்கம் நமக்கு விளங்கி இன்புறுவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழியன் ஆண்டவன் வாழி எங்கோனர் உள்வாய்மை என்றும் வாழி என் மாண்புகள் வாழி என்னாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழிய வைய மூவானம் மற்றவும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.